ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபுட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கடையில் வாங்குகிற சாம்பார் பொடி மாதிரியே அதே டேஸ்ட்டில் கொஞ்சம் கூட டேஸ்ட்டு மாறாமல் வீட்லேயே எப்படி சாம்பார் பொடி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பொருள்கள் சேர்த்தணும், எவ்வளோ அளவுகள் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணாமல் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அதே டேஸ்ட்டில் பர்ஃபெக்டாக வரும். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேன் ஒன்று வச்சுக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோல் எடுக்காத கருப்பு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, இதுலேயே 1 கப் அளவுக்கு தனியா சேர்த்திக்கோங்க. நாட்டு மல்லியாக இருந்தால் டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக வந்துடும். இதில் நல்லா காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 7-8 வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. வெந்தயத்தோட வாசம் நல்லா வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட 2 கொத்து கருவேப்பிலை தழை சேர்த்திக்கோங்க. பேனோட ஹீட்லேயே கருவேப்பிலை தழை நல்லா மொறு மொறுன்னு ஆகிரும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கோங்க. பேனோட சூடே போதும் சீரகம் நல்லா பொரிஞ்சு வரதுக்கு. அடுப்பு ஆனில் இருக்கும்போது சீரகம் போட்டிருந்தா சீக்கிரமாக அது கரிஞ்சு போயிருக்கும். அப்போ பொடியோட வாசமும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக சீரகம் சேர்த்திக்கோங்க. ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க. சாம்பார் பொடிக்கு சேர்த்த வேண்டிய எல்லா பொருளுமே போட்டாச்சுங்க. ரொம்ப இது நல்லா அரைச்சி எடுக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டில் வரும். வாசமும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். பர்ஃபெக்டாக கடை சாம்பார் பொடி மாதிரியே இருக்கும். இப்போது இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிருச்சு. வரமிளகாயை நல்லா கையிலேயே பொடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்சர் ஜாருக்கு சேர்த்திட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, நல்லா சூப்பராக கம கமன்கிற வாசத்தோட சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர் கண்டெய்னர் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 3 மாதத்துக்கு நல்லாவே தாங்கும். நான் சொன்ன அளவுகள்லேயே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பர்ஃபெக்டான டேஸ்ட்லேயே சாம்பார் பொடி ரெடியாகி வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபுட் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.